செட்டிநாட்டு ஸ்பெஷல் கத்திரிக்காய் கோஸ்மல்லி தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்ல இட்லிக்கும் மொறு தோசைக்கும் இது வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்ததுக்கப்புறம் 3 தக்காளி, உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 4 கத்திரிக்காவை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், சாம்பார் பவுடர் இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, இதெல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டையும் நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு மூடி விசில் போட்டுருங்க. ஒரு 4 விசில் வரட்டும். நல்லா அந்த உள்ளே இருக்க கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் இந்தளவு மசிச்சுக்கோங்க. தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வரமிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த தாளிப்பில் சேர்த்து கொட்டிடுங்க. தேவையான அளவு தண்ணியையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். உப்பு மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துருங்க. நல்லா இது கொதி வரட்டும். கொதி வர சமயத்தில் நல்ல ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்து அது மேலே தூவி விட்டு இறக்குனிங்கன்னா அட்டகாசமான செட்டிநாட்டு ஸ்டைல் கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.